ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிறர்கள். இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் ஒரு அவசரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய சட்னி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சட்னிக்கு நான் வச்ச பேர் வந்து அவசர சட்னின்னு சொல்லுவேன். ஏன்னா எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா டைம் பத்தாது. அந்த மாதிரி டைமில் இந்த சட்னி தான் நான் வைப்பேன். ஆனால் இதுவே வந்து என்னோடய பசங்களுக்கு ஃபேவரட் சட்னியாக மாறிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த சட்னி ஃபேவரட்டாக மாறும். யாரெல்லாம் இந்த சட்னி வைப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 12 வத்தல் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே பெரிய பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகா வத்தலை வந்து நடுவுலே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மேலே போட்டோம்னா சுற்றிக்கிட்டே வரும். நடுவில் போடும்போது அது நல்லா அரைச்சி சூப்பராக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சால்ட்டு, கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு போய் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு கூடவே கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, மேலே வெடிச்சிடாமல். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னியை அப்படியே அதில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் கையாலே நல்லா வலிச்சு விடுங்க, போதுமானது. தண்ணி இந்த சட்னிக்கு ஆட் பண்ணவே கூடாது. அதுதான் இதோட ருசியே. நெக்ஸ்ட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கலரை பாருங்கள். கலரை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சட்னி. சுற்றி செவுத்துலலாம் தெரிச்சிடும். ஸோ அதனால் நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு சட்னி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சட்னி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சட்னியை ஒரு தடவை நீங்கள் பண்ணி கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சமையல் கற்றுக்குறீங்க அப்படின்னு அவங்க கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சமைக்கும் போது நம்ம இதை போடலாமா போடக்கூடாதா அந்த மாதிரி தயங்கி சமைக்காதீங்க. தைரியமாக சமைங்க. நம்ம சமைக்கிறது தான் சமையல். ஆனால் என்ன, உப்பு காரத்தை மட்டும் தேவையான அளவு கொஞ்சம் குறைச்சி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்தலைனா கூட நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தைரியமாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.